Please subscribe Sadhguru Sai Creations. ஒரு மாதத்திற்கு 3 கிலோ குறையிறது அப்படின்றது ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆஃப்டர் சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் பெண்களுக்கு இதுதான் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த மெனோபாஸ் டைமில் நிறைய பெண்களுக்கு உடல் எடை அதிகரித்து மூட்டு வலியும் இருக்கும். இப்போ எப்படிங்க நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, வெயிட் லாஸ் பண்ணுறது நடக்கவே முடியலையே, அந்த அளவுக்கு எனக்கு மூட்டுக்களில் அதிகமாக வீக்கம் இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, அந்த மாதிரி டைம்லையும் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம யுட்ரஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், பெண்களுக்கு வந்து பிசிஓடி இருக்கும், எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குன்னா அதுவுமே சரியாகிறதுக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். உடல் எடை எப்படிங்க குறைக்கலாம், சரியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படி, நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துருக்கோம். அதுலேருந்தும் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. பட் இப்போது ஈஸியாக, அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உடல் எடையை ரொம்ப ஈஸியாக குறைக்கணும்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது. நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணானாவே நல்லாவே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்ன, அதை நம்ம சரி பண்ணணும். சிலர் வந்து பார்த்தோம்னா லேட் நைட்டில் தூங்குகிற ஹேபிட் இருக்கும். 1 மணிக்கு 2 மணிக்கு தூங்கிட்டு காலையில் 10 மணி 11 மணி வரைக்கும் தூங்குறது. ஸோ இந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தால் நம்ம என்ன தான் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக அந்த வெயிட் லாஸ்ன்றது நடக்காத ஒரு விஷயமாக தான் இருக்கும். நம்ம சொல்லுவோம், இல்லை மேடம் நான் வந்து டயட் இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன், நான்வெஜ் விட்டுட்டேன், கொஞ்சம் கூட நான் வந்து கொலஸ்ட்ரால் டயட் எடுக்கிறதே கிடையாது, ஸோ கரெக்டாக வாக்கிங் எல்லாம் போகிறேன், ஜிம்முக்கு போகிற டைம் கேட்டிங்கன்னா ஆஃப்டர்நூன் டைம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள்னு சொல்லலாம். ஸோ கரெக்டாக காலையில் ஒரு 6 மணிக்காவது எந்திரிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸு, எக்ஸ்ட்ரா கேலரிஸு, கொழுப்புகள் இது எல்லாமே கரைந்து வெளியில் வரும். அப்போ இரவு நேரத்தில் நம்ம உறக்கம் அப்படின்னு சொல்கிறது ஒரு 7 ஹவர்ஸ் ஆச்சு நம்ம கண்டிப்பாக தூங்கணும். இப்போ கரெக்டான நேரத்தில் நம்ம தூங்கும்போது நம்ம பாடியில் இந்த ஹார்மோன்ஸும் கரெக்டாக செக்ரேட் ஆகும்னு சொல்லலாம். நிறைய பேர் என்னென்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மில்க் ஷேக் மாதிரி நம்ம சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேண்டாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், பட் அதை அப்படியே நம்ம சாப்பிடும்போது தான் அதனோட முழுசான சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா கேலரிஸும் நம்ம உடலில் சேராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். முக்கியமாக இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் நம்ம தவிர்க்க வேண்டியது ஃபைபர் கண்டென்ட் நான் சொல்லிட்டேன், நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள்னால் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும். இதனோட நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய சேர்த்து சாப்பிடும்போது ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். ஃப்ரூட்ஸில் எது அதிகமாக நல்லா சாப்பிடலாம் அப்படின்னா பைனாப்பிள் நல்லாவே நமக்கு வெயிட் லாஸ் பண்ணும். நிறைய பேர் இல்லை இந்த பைனாப்பிள் சாப்பிட்டா உடல் சூடாகிடும், இல்லை உடனே எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடும் இப்படிலாம் நினைப்பீங்க. ஸோ பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம பைனாப்பிள் அவாய்ட் பண்ணலாம். மற்ற நேரம் பெண்களோ ஆண்களோ இந்த பைனாப்பிளை வந்து தாராளமாக சாப்பிட்லாம். இது வந்து வாரத்திற்கு ஒரு 3 அல்லது 4 நாட்கள் நம்ம வந்து சாப்பிட்லாம். இது வந்து ஒரு 2 பீசஸ் அளவுக்கு எடுத்து, ஒரு 2 பீஸ் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு அதை நம்ம சாப்பிடும்பொழுது ரவா இதனோட கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்பொழுது எந்த நேரத்தில் சாப்பிட்லாமா, காலை நேரத்தில் எம்டி ஸ்டொமக்கில் வேண்டாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்லாம். ஏன்னா ஒரு சிலருக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2-3 தடவை வாரத்திற்கு நம்ம வந்து பைனாப்பிள் சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் வந்து அப்படியே கரைஞ்சி நமக்கு வெளியில் வர்றது தெரியும். அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட்ஸும் பண்ணணும். பைனாப்பிளும் சாப்பிட்டுட்டு வேறு வந்து டயட் வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட், இந்த மைதா பேஸ்டு டயட்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் வெயிட் லாஸ் ஆகாது. இதற்கு முக்கியமாக என்ன பண்ணலான்னா பார்லி கஞ்சி எடுத்துக்கலாம். பொதுவாகவே கொள்ளு சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த கொழுப்புகளை வந்து கரைத்து வெளியேற்றக்கூடியது தான் கொள்ளு அப்படின்னு சொல்கிறோம். இந்த கொள்ளை நம்ம பயன்படுத்தும் போது நல்லாவே நமக்கு மாற்றம் தெரியும். ஸோ கொள்ளு அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரையவும், நம்ம உடலில் எங்கேயாவது கற்கள் இருக்குது, அதாவது கால் பிளாடர் ஸ்டோனோ இல்லை கிட்னி ஸ்டோனோ இருந்தாலும் நம்ம வந்து கொள்ளு பயன்படுத்தலாம். இந்த கொள்ளு வந்து ஒரு 100 கிராம் எடுக்கிறோன்னா பார்லி ஒரு 50 கிராம் எடுக்கணும், சீரகம் 10 கிராம், மிளகு 10 கிராம். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக ரெடி பண்ணிட்டோம்னா இது டெய்லி காலையில் நம்ம குடிக்கும்போது நல்லாவே வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும்.
ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். எப்படின்னா நிறைய பேருக்கு நம்மக்கிட்ட வெயிட் லாஸ் வரவங்களுக்கு இந்த இந்த மெத்தட் தான் சொல்லுவோம். ஸோ காலையிலே இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாவே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு. இதை எப்படி செய்யணும்னா, ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் 1 ஸ்பூன் ஃபுல்லாக அந்த டேபிள் ஸ்பூனில் ஃபுல்லாக எடுத்து இந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 பிஞ்ச் சால்ட் போட்டுட்டு நம்ம குடிக்கலாம். ஸோ நல்லா காய்ச்சி காலையில் இதை வந்து குடிக்கும்பொழுது ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். அடிவயிற்று பகுதியில் வந்து அதிகமான வந்து ஒரு தொப்பை இருக்குது, சதைகள் வந்து தொங்கின மாதிரி இருக்குது, லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கைகள்லையுமே வந்து நமக்கு வந்து லூஸாக டிஷ்யூஸ் எல்லாமே இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கும் நமக்கு இது பயன்படுது. இப்போ தொடர்ந்து வந்து இந்த பார்லி, கொள்ளு இதை சொன்னதை நான் வந்து பயன்படுத்திக்கிட்டே வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து ஈஸியாக நமக்கு கரைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நத்தைச்சூரி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை, இது சூரணமாகவே சித்த மருந்தகங்களில் இருக்கும். இந்த நத்தை சூரி சூரணம் வாங்கிட்டு வந்து இதையும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ காலையில் இந்த பார்லி கொள்ளு கஷாயமோ இல்லை இந்த கஞ்சியோ குடிக்கிறோம். ஈவினிங் டைமில் நம்ம இந்த நத்தை சூரியை பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து 2 கிளாஸ் தண்ணீரில் கொதிக்க வச்சு குடிச்சிடணும். ஸோ அப்போ டோட்டலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, காஃபி டீயை அவாய்ட் பண்ணுறோம். டெய்லி மாலை நேரத்தில் ஈவினிங் டைமில் நம்ம இந்த நத்தை சூரி இதை வந்து கஷாயம் மாதிரி குடிக்கும்பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் மறையும். இல்லைங்க அது காலையிலே இந்த நத்தைச்சூரியை குடிக்கலாமான்னா தாராளமாக எம்டி ஸ்டொமக்லேயே இதை வந்து குடிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா கொதிக்க வச்சு டீ மாதிரி நம்ம குடிக்கலாம். அந்த ஃப்ளேவரே வந்து டீ மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நத்தைச்சூரி சூரணத்தை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உடல் உஷ்ணம் இதை தணிக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம உடல் சூட்டை தணித்து நம்ம உடல் எடையை குறைக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு முக்கியமாக என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, கற்றாழை சாறு. இந்த சம்மர் டைம்லலாம் இந்த கற்றாழை மோர் கலந்து குடிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கற்றாழை சாறு நம்ம மோர் கலந்து இதில் வந்து 1 சிட்டிகை அளவுக்கு குங்குலிய பருப்பம் சேர்த்து குடிக்கணும். ஸோ இது எதற்காக அப்படின்னா, அதிகமான உடல் உஷ்ணத்தினால நிறைய பேருக்கு பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கலாம். அடிவயிற்று பகுதியில் வந்து அதிகமான சதைகள் இருக்கலாம். நிறைய நாள் வந்து பீரியட்ஸ் வராமல் இருந்தும் இதனால் வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் நமக்கு இந்த கற்றாழை பயன்படுது. ஸோ கற்றாழை சாறில் கொஞ்சமாக மோர் சேர்த்து 1 சிட்டிகை அளவு குங்குலிய பருப்பம் சேர்த்து இதை குடிக்கணும். எந்த டைமில் குடிக்கலாம்னா, காலையில் குடிக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு டைம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைம்லேயே டெய்லி நம்ம ரெகுலராக எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய சதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1 வீக் 10 டேஸ் கரெக்டாக நம்ம வந்து எக்ஸசைஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம், டயட் எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதை விடும்போது திரும்பவும் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் 1 மாதத்திற்கு 3 கிலோ குறையிறது அப்படின்றது ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆஃப்டர் சைல்ட் பர்த்க்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் பெண்களுக்கு இதுதான் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ நல்லா வெயிட் கெயின் ஆகிடும். ஸோ இதை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ஹோம் ரெமெடிஸை ஃபாலோ பண்ணாலே போதும். நான் சொன்ன இந்த நத்தைச்சூரி சூரணம் வந்து டீ மாதிரியும் குடித்தாலும் உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு குறையும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மெனோபாஸ் டைமில் நிறைய பெண்களுக்கு உடல் எடை அதிகரித்து மூட்டு வலியும் இருக்கும். இப்போ எப்படிங்க நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, வெயிட் லாஸ் பண்ணுறது நடக்கவே முடியலையே, அந்த அளவுக்கு எனக்கு மூட்டுக்களில் அதிகமாக வீக்கம் இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, அந்த மாதிரி டைம்லையும் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி கற்றாழை சாறு, நத்தைச்சூரி டீ இது எல்லாமே பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இது வந்து ஹெல்த்தியான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இதனால் இருக்கக்கூடிய மற்ற பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம யுட்ரஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், பெண்களுக்கு வந்து பிசிஓடி இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குன்னா அதுவுமே சரியாகிறதுக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பதிவில் ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இது எல்லாமே சிம்பிள் டிப்ஸ் தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே நேச்சுரலாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.